பலகாலம் எண்ணி பலகாலத்துக்கு பின் தான் நோய் என்ற விளைவை வருகின்றது. நாம் எண்ணி உணர்கிற அணுக்கள் பெருகி அணுக்கின் வளர்ச்சி அணுக்கும் அதனின் மலங்கள் நமக்கும் நல்ல அணுக்களின் மலங்களில் படப்படும் போதுதான் இந்த தசைகள் கரைகின்றது. அப்போ வலிகள் வருகின்றது. இப்போ வலித்தவுடன் மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் வளர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும், என் ஜீவ அணுக்கள் பெறணும் நான் என்னன்னு அது என்ன வலி நிக்கலையா அப்படின்னு இந்த நிக்கலையே இந்த உணர்வை சேர்த்தான். ஒரு கம்ப்யூட்டர் பதிவு செய்து ஒரு இடத்தை நிறுத்தி ஸ்டாப், இப்ப நிக்க வேண்டும், வலி நீங்க வேண்டும், அருளொளி படர வேண்டும் என்ற நிலையை நாம் தொடர்ந்து இதை கூட்டி அதனுடைய பருவம் வரும்போது நிச்சயம் நிற்கும். ஆகவே இதை அதற்குள் நான் ஐயோ அம்மா நிக்கலையே, அப்ப இதோட என்ன செய்கிறோம், அந்த மகிழ்ச்சியில் எண்ணி வலி நிக்கலையே இப்படி மாற்றிடுவாங்க. இதெல்லாம் அருள் மகிழ்ச்சியின் உணர்வு படர வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். அந்த தசைபாகம் அணுக்கள் அருள் ஞானம் பெற வேண்டும். இல்லையா தீனியை பார்த்த உணர்வுகள் அதன் உணர்வு கொண்டு கருவாகி சுழண்டு வரப்படும் போது தேங்கிய இடங்கள் வெடித்த உணர்வுகள் அந்த உணர்வு உணர்ச்சியை தூண்டி அது உணவுக்காக இயங்கும் நிலையம் அது இனத்தை பெருக்குகின்றது. ஆகவே இதையெல்லாம் அறிந்துணர்ந்த நீங்கள் ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை சிந்தியுங்கள்.